Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC, RRB, banking students-க்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். அக்டோபர் 27 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கேபிள் கிளாஸ் பிரிட்ஜ் பஜ்ரங் சேது. இது எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா உத்தரகாண்டில் கங்கா ரிவருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய லென்த் 132 மீட்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் ரயில்வே பிரிட்ஜ் அஞ்சிகாட் பிரிட்ஜ் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சைக்ளோன் மோந்தா இது வெஸ்ட் சென்ட்ரல் பே ஆஃப் பெங்காலில் உருவானது. இப்போ ஆந்திர பிரதேசத்தில் கரையை கடந்தது. இதுக்கு மோந்தா அப்படின்னு பேர் வச்சது தாய்லாந்து நாடு. 16th செஷன் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் இப்போ ஜெனீவாவில் நடந்தது. ஜம்மு காஷ்மீரில் 150 year old தர்பார் ட்ரெடிஷன் திரும்பவும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக ஸ்ரீநகர் சம்மர் கேபிட்டலாகவும் ஜம்மு வின்டர் கேபிட்டலாகவும் ஆக்ட் ஆகும். இந்தியன் ஜாவ்லின் ஸ்டார் நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு இந்தியன் ஆர்மியில் லியூட்டனன்ட் காலனல் அப்படின்ற ஒரு ஹானரரி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது இவர் இந்தியன் ஆர்மியில் பண்ண இவருடைய எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் ஸ்போர்ட்ஸில் பண்ண அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்காகவும் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் பூட்டான் தி குளோபல் பீஸ் ப்ரேயர் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஃபெஸ்டிவல் இப்போ நவம்பர் மந்த் 4 to 19 வரைக்கும் நடத்த போகிறாங்க. ஸோ இது மெயினாக வேர்ல்டில் பீஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்காக இந்த குளோபல் பீஸ் ப்ரேயர் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோடய கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். அவ்வளோதான். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஏஷியனுடைய 11th மெம்பராக ஈஸ்ட் தைமூர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2011 மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2022 அப்சர்வர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இவங்க அப்ளிகேஷன் போட்டு 2011 போட்டு இப்போ 2025 ஆஃப்டர் 14 yearsக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மெம்பர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஏஷியனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு மேஜராக ட்ரேடு, ஓகேங்களா, ட்ரேடு நம்மளுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றது தான். ஸோ இப்போது 47th ஏஷியன் சமிட் குலாலம்பூர் மலேசியாவில் நடந்தது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் ஈஸ்ட் தைமூர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், 11th மெம்பர் ஆஃப் ஏஷியன் எந்த நாடு? ஈஸ்ட் தைமூர். ஸோ என்ன செஷனில் இவங்க ஆட் ஆனாங்க? குலாலம்பூர் மலேசியாவில் நடந்த ஏஷியன் சமிட்டில் ஈஸ்ட் தைமூர் ஜாயின் பண்ணாங்க. நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் இப்போ ரீசண்டாக ஒரு ஹாஸ்பிட்டலை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். யசோதா மெடிசிட்டி இன் இந்திராபுரம், ஹாசியாபாத், யூபி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன், ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஃபெசிலிட்டி தான் அங்கே ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி 1200 பெட்ஸ், 65 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ இது நார்த் இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல். இது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த யசோதா மெடிசிட்டி எங்கே இருக்குது? இந்திராபுரம், ஹாசியாபாத்தில் இருக்குது. ஸோ இதை இனாக்ரேட் பண்ணவங்க யார்? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் இது அக்டோபர் மந்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான் இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த மிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 31. ஸோ அவருடைய அந்த டிக்னிட்டி, ஹானஸ்டி இதெல்லாம் மதிக்கிற விதமாக தான் இந்த விஜிலன்ஸ் வீக் அக்டோபர் மந்தில் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ பப்ளிக் அந்த அவேர்னஸ் கொண்டு போகணும். அந்த கரப்ஷன்
நடக்குது அப்படின்னா ஸோ அதை பற்றின எல்லா அவேர்னஸும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ இதில் இந்த இயற்கான தீம் விஜிலன்ஸ் அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் யாரால ஆர்கனைஸ் பண்ணப்படுது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனால் இது பண்ணப்படுது. ஸோ யாருடைய பிறந்த நாள் அவங்கள செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த இயர்க்கான தீம் என்ன? விஜிலன்ஸ் அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. விஞ்ஞான் ரத்னா அவார்டு ஸோ 2025க்கு வாங்குறவங்க ப்ரொஃபஷனல் ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர். ஸோ இவங்க வந்து இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஞ்ஞான் ரத்னா அவார்டு அப்படின்றது ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்காருக்கு கீழே ஒரு 13 செக்டார்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இது. இது விஞ்ஞான் ரத்னா அப்படின்னா வாழ்நாள் சாதனை, ஸோ அவங்களோட லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் இன் ஃபிசிக்ஸ்க்காக இவருக்கு கொடுக்குறாங்க. இது விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்னா அவங்களுடைய சிறந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் பங்களிப்புகள் இதுக்காக கொடுக்குற அந்த மாதிரி டோட்டலாக வந்து 13 அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா அவார்ட் 2025 யாருக்கு கொடுக்கப்படுது? ப்ரொஃபஸர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர். ஸோ எதுக்காக? சயின்ஸ் ஃபீல்டில் ஃபிசிக்ஸில் இவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இந்த விஞ்ஞான் ரத்னா அவார்டு எதுக்கு கீழே வருது? ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்காருக்கு கீழே வருது. இது இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறோம் நம்ம இந்த அவார்டு. இந்த ஸ்லைடில் நம்ம 2 நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ், பிரசிடென்ட் ஆஃப் அயர்லாந்து தான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க கேத்தரின் கனோலி. செகண்ட் நியூஸ், தி ஃபேமஸ் ஒல்லோ ட்ரைப். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசத்தில் மோஸ்ட்லி இருப்பாங்க, அதே மாதிரி மியான்மார்லேயும் நிறைய பிளேசஸில் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லசு நாகா ஆர் ஓலோ ட்ரைப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னா முகத்தில் வந்து நிறைய வந்து பச்சை குத்தி இருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்லைடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 நியூஸ். ஒன்று, பிரசிடென்ட் ஆஃப் அயர்லாந்து யார் அப்படின்னா கேத்தரின் கனோலி. செகண்ட், ஃபேமஸ் ஒல்லோ ட்ரைப் பிரைமர்லி எங்கே இருக்காங்கன்னா அருணாச்சல பிரதேசமும் மியான்மாரில் சில பார்ட்ஸும். தட்ஸ் இட். திரிசூல், இது 3 பேர் பங்கெடுக்கிறது ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். நேவி, ஆர்மி, இன்னொன்று நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் கண்டக்ட் பண்ணுறது. அதே மாதிரி லார்ஜஸ்டானது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது திரிசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 12 நாள் நடக்க போகுது. இந்த மாதம் அக்டோபர் 30 நவம்பர் 10 வரைக்கும் நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் பார்டர், நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான், குஜராத், நார்த் அரபி கடல். ஸோ இந்த பிளேசஸில் வந்து நடக்கும். இது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா நேவி பற்றினது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து சர்வேலன்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், சைபர் வார்ஃபேர் பிளான்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் இந்த திரிசூல். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு திரிசூல் அப்படின்றது எந்த 3 பேருக்கும் இடையிலே இருக்குது. ஒன்று நம்மளுடைய இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், தென் இந்தியன் நேவி. இப்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான், குஜராத், நார்த் அரபிக் கடல். அதே இது நமக்கு இதே இது பாகிஸ்தான் சைடு, அப்படி அந்த சைடு பார்த்தோம்னா பாகிஸ்தானோட வெஸ்ட் பார்டரில் நடக்குது. அவ்வளோதான். 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சர்மா. ஸோ இவர் நவம்பர் 24, 2025 இருந்து ஆஃபீஸ் வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஜாயின் ஆவார். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 52nd சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் B.R. கவாய். ஸோ இந்த ஸ்லைடில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது 53rd சீஃப் ஜஸ்டிஸ் யார், 52nd சீஃப் ஜஸ்டிஸ் யார். ஸோ நவ் சூரியகாந்த் சர்மா பிஃபோர் B.R. கவாய்.
2025 சாகரோவ் ப்ரைஸுக்கு 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒன்று பெலாரஷிய ஜேர்னலிஸ்ட் ஆண்ட்ரஸ் போக்சோபட், இன்னொருத்தர் ஜார்ஜிய ஜேர்னலிஸ்ட் எம்சியா அமக்லோபலி. ஸோ 2 பேருமே சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் மக்களுடைய உரிமைகள், அவங்களுடைய கருத்து சுதந்திரம், இந்த மாதிரி டெமோக்ராசிக்காக அவங்க பண்ண அர்ப்பணிப்புக்காக இந்த விருது அவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இது 2025 ஸ்ட்ராஸ்பர்க்ல நடைபெற ஐரோப்பிய நாடாளுமன்றத்தோட அந்த கூட்டத்தின் போது இவங்க 2 பேருக்கும் சாகரோவ் பிரைஸ் வழங்குவாங்க. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. ஸோ என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.